பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்கேற்ற ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கும் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, தேசம் அமைதலா இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாத்திரம் கொண்டு வருவார். இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் தேசம் என்கிற குடும்பம், தேசம் என்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, தேசம் என்கிற கையின் பிரயாசங்கள், தேசம் என்கிற வாழ்க்கிற சமுதாயம், எங்கே திரும்பினாலும் அமைதல் இல்லை. எங்கும் யுத்தம், எங்கும் சமாதான குலைச்சல், எங்கும் வேதனை, எங்கும் அடிமைத்தனம். இதே போலதான் அந்த நாட்களிலே கிதியோன் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராய் பாவம் செய்த பொழுது மீதியானியர் கையிலே தேவன் விற்று போட்டார். 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், மீதியானியர் அவர்களை ஒடுக்கினார்கள். அப்பொழுது தேவ நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த நேரத்தில் தான் கிதியோன் என்ற ஒரு தேவ மனுஷனை, தேவனால் நியாயாதிபதியாய் வேறு பிரிக்கப்பட்டவனை கர்த்தர் சந்தித்து அவனை வேறு பிரித்து கொண்டு வருகிறார். அவன் மிகுந்த ஒரு பயமுறுத்தப்பட்டவனாய், பயந்தவனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைத்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி அவனோடு கூட கர்த்தர் இருந்து ஜெயம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு அநேக பயமுறுத்தல்கள், பயங்கள், வேதனைகள் இருக்கலாம். சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் உங்களோடு கூட போராடி உங்களை நெருக்கி போராடலாம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் நாட்கள் தான் முக்கியம். உங்கள் ஜெபம் முக்கியம். உங்கள் விசுவாசம் முக்கியம். உங்கள் நம்பிக்கை முக்கியம். கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு முக்கியம். தேவனை நீங்கள் பற்றி கொள்வது முக்கியம். அன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை தேடாத பொழுது கிதியோன் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டார். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினது. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை சுற்றிலும் எவ்வளவு யுத்தம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை ஒடுக்கம் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பலவீனம், போராட்டம் இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட அவருடைய பலத்தில் ஓடுங்கள். அவர் உங்களோடு இருந்து மீதியானியர் கூட்டத்தை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல கிதியோனும் அவனோடு சேர்ந்த 300 பேரையும் வைத்து கர்த்தர் ஜெயம் எடுத்தார். மீதியானியர் தாழ்த்தப்பட்டார்கள். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாய் இனி எத்தனை சத்துருக்கள் இதுவரை எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தி போடுவார். வேலை ஸ்தலங்களிலே தாழ்த்தி போடுவார். ஆவிக்குறி வாழ்க்கையிலே அவர்கள் உங்களுக்கு இனி விரோதமாய் எழும்பாதபடி, உங்கள் காரியங்களில் இனி விரோதமாய் எழும்பாதபடி, உங்களை இனி ஒடுக்காதபடி உங்களுக்கு முன்பாக தாழ்த்தி போடப்படுவார்கள். தாழ்த்தி போடப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரும்ப தலையெடுக்க கூடாதபடி. ஆண்டவர் இன்றைக்கு சத்துரு தலையெடுத்து அவன் ஆளுகை செய்கிறதை சொல்லுகிறார். இனி அவனுடைய ஆளுகை, அவனுடைய கண்ட்ரோல், அவனுடைய அடிமைத்தனம் வாலிப பிள்ளைகளுக்குள், உங்கள் குடும்பத்துக்குள், கணவன் மனைவிக்குள் இருக்காதபடி கர்த்தர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை மாத்திரமல்ல, சத்துருக்களை தாழ்த்தி போடுவார். காரணம், கல்வாரி சிலுவிலே கர்த்தர் நமக்காக சிலுவிலே சாத்தான் தலையை நசுக்கினார். அவன் திரும்ப தலை எடுக்க கூடாதபடி அவன் தலை நசுக்கப்பட்டு அவன் மேல் நமக்கு சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இந்த வேளையில
பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பரலோக பிதாவே, இந்த காலையில ஜெபிக்க அத்தனைப்படி வாழ்க்கையிலும் சத்துரு இதுவரைக்கும் ஆளுகை செய்தது, அடிமைப்படுத்தினது, ஒடுக்கினது, போராடினது எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து உமது ஜனங்களாகி நாங்கள் உமக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் பாவம் செய்திருந்தால் எல்லாம் மன்னித்து பரிசுத்தமாக்கும் அப்பா. ஒரு விசை கூட கிதியோனைப் போல நாங்கள் இந்த நாட்களிலே நீ ஆண்டவரே கீழ்ப்படிந்து உமது சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாட்களிலே சத்துருக்கள் தேசத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரே ஊழிய பாதையிலும் சரி, ஆண்டவரே சபையிலும் சரி, சத்துருக்கள் இதுவரைக்கும் எந்தெந்த ரூபத்தில் ஆளுகை செய்யப்பட்டதோ எல்லாம் எடுக்கப்பட்டு சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற அத்தனை குடும்பத்திலும் இதுவரை இருந்த எல்லா சத்துருவின் திட்டமும் முறிக்கப்பட்டு விடுதலை ஆகட்டும். கர்த்தருடைய பட்டயம் என்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆண்டவரே ஜெயம் ஆண்டவரே மாறுவதாக உம்முடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை நாங்கள் வைத்து சத்துருக்களை ஜெயிக்க கிருபை செய்வீராக. ஒருமனப்பட்டு ஜெபிக்க உதவி செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதல், ஒரு சமாதானம் உண்டாவதாக. எங்களுடைய தேசம் மாத்திரமல்ல, யுத்தங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேசங்களும் அமைதலாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த நாளில் அமைதியை கொடுப்பார்.